மோட்டிவேஷன் வரும் போகும், ஆனால் டிசிப்ளின் மட்டும்தான் உங்களை நிஜமாலே மாற்றும். வணக்கம் நண்பா. டிசிப்ளினே இல்லாத வாழ்க்கையில் நான் எப்படி டிசிப்ளின் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பார்க்குறதுல இது இன்னொரு நாள். காலையில் எழுந்திரிச்சதை என்னோடய வாட்டர் இன்டேக் முடிச்சுட்டு ஏர் ஃப்ரைடில் என்னோடய எக்ஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். வீட்டில் என்ன சாப்பாடு வச்சுருக்காங்கன்னு பார்த்தா உப்மா. நேற்றுக்கு நைட் நடந்த ஸ்ப்ரிண்ட் அண்ட் குவாலிஃபயர்ஸை பார்த்துட்டு இருந்தேன். வாட் அ சேஞ்ச் ஓவருங்க. F1 பார்க்கவே ரொம்ப கலக்கலாக இருக்குது. சாப்பிட்டு முடித்த கையோட ரேஸ் பார்த்துக்கிட்டே இன்றைக்கி எடிட்டிங்கும் என்னோடய வாய்ஸ் ஓவர்களையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால நம்ம எதுவும் பெருசாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். வீட்லேயே கலக்கலாக பண்ணியிருப்பாங்க. எடிட்டிங் பண்ண கையோட எங்கள் வீட்டில் மட்டன் போன் சூப் கொடுத்தாங்க. அதையும் நல்லா குடித்து என் வேலையை முடிச்சுட்டு பவர் நாப் எடுக்கலான்னு சொல்லி படுத்தேன். ஈவினிங் தாங்க நான் எழுந்திரிக்கும் போது நல்லா மட்டனும் குழம்பும் செஞ்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஐபிஎல் பார்க்க உட்காந்தோம். இன்றைக்கி பஞ்சாபும் ஜிடியும் விளையாண்டாங்க. வாட் அ பர்ஃபார்மன்ஸ் பை ஜிடி. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ரொம்ப த்ரில்லிங்காக தான் போச்சு. மேட்ச் பார்த்துக்கிட்டே கண்டிப்பாக ஏதாவது சாப்பிடணும்ல. ஒரு ஜங்காக இல்லாமல் கொஞ்சம் ப்ரோட்டீனோட ஒரு ஸ்நாக்னா நான் மக்கானாவை தான் சூஸ் பண்ணுவேன். மேட்ச் முடிச்சுட்டு சொசைட்டிலேயே நான் கார்டியோ பண்ணலான்னு நினச்சேன். நம்ம நேரம் என் ஷூக்கு அது பிடிக்கல. விடுவேனா? என் ஷூஸை மாற்றிட்டு ஒரு ½ அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் சுற்றி நடந்திருப்பேன். நம்ம வீட்டு குட்டீஸும் ஜாயின் பண்ணாங்க. குட்டீஸும் நல்லா டயர்ட் ஆகிட்டாங்க. வீட்டுக்கு ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு என்னோடய டின்னருக்கு குக்கும்பர் கர்ட் ரைஸ் அண்ட் சம் மட்டன் சாப்பிட்டேன். இன்றைக்கி நைட்டு 1:30 மணிக்கு ரேஸு. பட் என்னால் பார்க்க முடியல. நான் தூங்கிட்டேன். நாளைக்கு ஒரு புது தலைவரோட எழுச்சியோட சந்திப்போமா?